கண்ணீரில் டிஆர்பி ராஜு, அது ராஜா மந்திரியாக இருந்தார். டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு அவங்க பையன் மந்திரியாக இருக்கும்போது என்ன அகந்தை, என்ன ஆணவம். அந்த ஐடியே இவர் கையில் இருக்கிற மாதிரி டிஎம்கே ஐடி விங் அப்படின்னார். வெள்ளை இருக்கையா கேட்குறீங்கன்னு வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டினார். இன்றைக்கு தேம்பி தேம்பி அழுகிறாராம். மன்னார்குடியில் நின்று தோற்று போயிட்டார். அதனால் பொதுமக்களுக்கு நன்றி சொல்லும்போது தலைவர் பாணியை கதை பிடிக்கணும். நம்ம தலைவர் குளத்தூரில் போய் அழுத மாதிரி நம்மளும் அழுகணும். அங்கே சேகர்பாபுவும் அழுதார், இங்கே ஒரு தனியாக போய் அழுகிறார். இப்போ உனக்கும் சொல்லும்போதே தேம்பி தேம்பி அழுகிறார். ஆனால் அந்த மன்னார்குடியில் ஜெயிச்சது யார்? டிடிவி தினகரன், நம்ம காமராஜ் தான் தெரியுமில்ல. முதல்ல ஓடினார், அப்புறம் கையெழுத்து போட்டார், ஓடினார், அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் தான்ப்பா எனக்கு கடவுள்ன்ட்டார்ல விஜய். அவரே பார்க்குறாரு. இவர் அழுகிறத பார்த்து அவர் என்ன அறிக்கை விடுறாரு, எப்போ அவர் அழுகிறத பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்க, நான் தான் ஜெயித்தேன், நான் ஜெயிப்பேன்னு கனவுல நினைக்கல, ஆனால் மக்கள் அவர் மேலே இருக்கிற கோபத்தில் போட்டாங்க. தலைவர் பாணியில் வந்து அழுதுகிட்டே இருக்கார். பாவம், அவர் ஜெயிச்சிருக்கலாம், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார். சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய விட்டு சென்றிருக்கிற மரியாதைக்கு இந்த டிஆர்பி ராஜா நிறைய இடத்துல பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினார். எனக்கே அது சங்கடமாச்சு. அநேகமாக அவர்கிட்டையும் போய் ஏதோ பணம் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் காமராஜ். இந்த பக்கமும் பணம், அந்த பக்கமும் பணம். முதல்ல டிடிவிட்ட பணம் வாங்கிட்டார், அதுக்கப்புறம் டிவிகேக்கு வந்துட்டார். அவங்க பணம் கேட்டிருப்பார். அதில் அதிமுககாரவங்க எதுவும் கொடுத்தாங்களான்னு தெரியல. இப்போ டிஆர்பி ராஜாவை அழுததை பார்த்து இவரும் அழுகிறார். செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சமாக அழுதுகிட்டே இருங்க, இன்னும் பல நாட்கள் அழுகணும். அடுத்து வாய்ப்பே இல்லை ராஜா, இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களுக்கெல்லாம் 59 பேர் கொரோனா வைரஸ் உள்ளே பூந்துருச்சு. விஜய் வைரஸ் எல்லாம் காலியாக போகிறீங்க.